உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. பதினெட்டு 9/2015 புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பஞ்சமி திதி இரவு 9:06 வரை, பின்பு சஷ்டி. விசாக நட்சத்திரமானது பின்னிரவு 1:43 வரை, பின்பு அனுஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, இன்று முதல் 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்து நல்ல மதிப்போடு செயல்படக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சுக்கிரனும் 6இல் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் பண வரவானது சிறப்பாக இருக்கும். இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். மிதுன ராசி நேயர்களே, செவ்வாய் 3இல் அமையப்பெற்று 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளால் சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் லாபம் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட சிறப்பாக இருக்கும். கடக ராசி நேயர்களே, குரு சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது என்றாலும் 2இல் செவ்வாய் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள், உடன் இருப்பவர்களால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதனால் நிதானத்தோடு செயல்படுவது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, புதன் ஜென்ம ராசியிலும் 3இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கன்னி ராசி நேயர்களே, சந்திரன் 2இல் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலில் லாபம், கூட்டாளிகளால் சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. துலா ராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரனும் 10ஆம் அதிபதி சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று சஞ்சரிப்பது, லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலில் லாபம், இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய அமைப்பு. கடன்கள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பானது இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று முதல் சூரியனானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் இருந்த நெருக்கடிகள் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதார ரீதியாக அனுகூலங்கள் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகள் குறைந்து சாதகங்கள் அதிகரிக்கும். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் இன்று முதல் சூரியன் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு நல்ல சாதகமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. சந்திரனானவர் லாபஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் இருக்கும்.